அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், காவேரி மருத்துவமனை, ஆழ்வார்பேட். டாக்டர் அருண்குமார் சார், மூத்த அறுவை சிகிச்சை இருதய அறுவை சிகிச்சை நிபுணர், டாக்டர் ஆஷிக், ரேடியாலஜிஸ்ட், அண்ட் டாக்டர் மகேஷ் சார், மெடிக்கல் டைரக்டர், அண்ட் டாக்டர் கமல் அண்ட் மிஸ்டர் அயனார், அவங்கள கேத்லா ப்ளஸ் அன் அசோசியேட். இன்றைக்கி வந்துட்டு we are going to talk about ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரொசீஜர். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஹார்ட்டை பொறுத்த மட்டும் 4 வால்வ் இருக்கும். மைட்ரல் வால்வ்ன்றது மேலே லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஏடிஎம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிலுக்கு பிளட் கொண்டு போகிறது. அயோட்டிக் வால்வ், அப்புறம் ரைட் சைடில் ட்ரைகஸ்பிட் அண்ட் பல்மனரி. அயோட்டிக் வால்வ் சுருக்கம் வர்றது நிறையா வயசானவங்களுக்கு. அது இப்போது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆகிடுச்சு. சர்ஜரி இல்லாமல் டிரான்ஸ்கேத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு 48 ஹவர்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் மைட்ரல் வால்வ், நேட்டிவ் மைட்ரல் வால்வ் என்னும்போது இந்த மைட்ரல் வால்வ் சுற்றி ஒரு ஃபைப்ரஸ் இது இருக்கும், நல்லா டஃப்பாக இருக்கிறதுக்கு. ஏன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அதிகம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் லெஃப்ட் ஏட்ரிக்கும் இல்லை. பட் சில பேருக்கு அந்த ஃபைப்ரஸ் இது வந்து கால்சியம் ஆகிடும். கால்சியம் ஆகிட்டால் அதுக்கு பேர் மைட்ரல் ஆனுலார் கால்சியம்னு சொல்கிறது. இந்த மைட்ரல் ஆனுலார் கால்சியம் வரக்குள்ள சில பேருக்கு சுருக்கம் வரும் வால்வில், சில பேருக்கு வால்வில் லீக் வரும். இந்த பேஷண்ட்டுக்கு ரெண்டுமே இருந்தது. சுருக்கம் அதிகமாக இருந்தது, லீக்கும் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்கேத்தீட்டர் வால்வ் அதில் கொண்டு போய் பொருத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒன்று அங்கே ஆங்கரிங் அங்கேயே பொருந்தணும், ரெண்டாவது வால்வை சுற்றி லீக் வரக்கூடாது. மைட்ரல் வால்வ் வந்து எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர், நம்ம போடுற வால்வ் வந்து சர்க்குலர் ஸ்ட்ரக்சர். தேர்ட் திங் வந்து இந்த மைட்ரல் வால்வும் பிளட் வெளியில் போகிறது, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அவுட்ஃப்ளோ ட்ராக்ட்னு சொல்கிறது, அதுவும் ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட். இந்த வால்வ் ரொம்ப டீப்பாக போச்சுன்னா அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும், ரொம்ப மேலே வந்துச்சுன்னா அந்த வால்வ் வழியாக லீக் வரும். ஸோ இதுக்கு சர்ஜரி வந்து மைட்ரல் ஆனுலார் கால்சியம் சர்ஜரி வந்து ரிஸ்க் அதிகம். அதுவும் ஹெவி கால்சியம் இருக்கும்போது இந்த கால்சியம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு சர்ஜரி பண்ணணும். இந்த கால்சியம் ரிமூவ் பண்ணுற மெக்கானிசமே வந்து பாடியில் ஒரு சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் க்ரியேட் பண்ணும். அதுவே வந்து பேஷண்ட்டுக்கு நல்லதில்லை. ஏன்னா மார்டாலிட்டி ரேட் அப் டு 30% வரைக்கும் இருக்குது 1 மந்த்தில். டிரான்ஸ்கேத்தீட்டர் வால்வ் அசச் நார்மலாக போடுறது கஷ்டம். ஸோ ப்ரொசீஜர் இப்போ இது வரைக்கும் டெவலப் பண்ணது வந்து அதே டிரான்ஸ்கேத்தீட்டர் வால்வை ஹார்ட் ஓப்பன் பண்ணி மேலே லெஃப்ட் ரைட்டில் வந்து டைரக்ட் விஷுவலைசேஷனில் இம்ப்ளான்ட் பண்ணுறது தான் சோஃபார் டெக்னிக் ஹஸ் பின் யூஸ்ட். ரெண்டாவது அந்த வால்வை சுற்றி ஃபெல்ட்னு சொல்கிறது, அதை ஸ்டிச் பண்ணி அந்த சர்க்குலர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மீதி இருக்கிற கேப்பை அந்த ஃபெல்ட் ஃபில் பண்ணிடும். பட் சில பேருக்கு அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறதே கஷ்டம். ஸோ இந்த பேஷண்ட் 83 வயசு, 2 தடவை ரேடியோதெரப்பி பண்ணியிருக்கு. ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி சிஏ பிரஸ்ட் கார்சினோமா இருந்து சர்ஜரி பண்ணி ரேடியோதெரப்பி, ரெண்டாவது ஃபுட் பைப் சிஏ ஈசோஃபேகஸ்ன்னு சொல்கிறது, அதுக்கு ரேடியோதெரப்பி கொடுத்துருக்கு. அது ஒரு தடவை ரேடியோதெரப்பி கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற டிஷ்யூலாம் ஒட்டிக்கும். அப்போது சர்ஜரி பண்ண முடியாது, நார்மல் சர்ஜரியும் பண்ண முடியாது, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரியும் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு அடிக்கடி ரெக்கரண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், மாதம் 2-3 தடவை அட்மிஷன் இருந்தது. இது போக மற்ற ப்ராப்ளம்ஸும் இருந்தது. ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லிட்டு அதுக்கு நைட்டில் மெஷின் வைக்கிறது, ப்ளஸ் டிபி இருந்தது 6 months பேக். அப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே இல்லாமல் இருந்தாங்க, சர்ஜரியும் இல்லை, ஷி வாஸ் சஃபரிங். தூங்கவும் முடியாது, உட்காந்துட்டே தூங்குறது, கால் வீக்கம், மூச்சு வாங்குறது, இதே மாதிரி இருந்தது மாற்றினாங்க. ஸோ தீர்வு எப்படின்னு பார்த்தாக்கா, ஹார்ட் டீம்னு சொல்கிறது, கார்டியாலஜிஸ்ட், இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், சர்ஜன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த சேம் ப்ரொசீஜர் ஹார்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோமோ அது கால் வழியாக ஒரு சின்ன கட் பண்ணி டைரெக்டாக அந்த வால் பொறுத்துனது. ரெண்டாவது வந்து அந்த வால்வை சுற்றி எக்ஸ்டர்னல் ரேப், அடிஷ்னலாக ஒரு ரேப் கொடுத்து, ஸோ அது ஆங்கரிங்க்கு வால் உட்காரத்துக்கு ஹெல்ப் பண்ணும், லீக்கையும் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அது கொண்டு போயிட்டு அந்த பலூன் வச்சு வால் ஓப்பன் பண்ணிவிட்டு, டெக்னாலஜி வந்து 3D எக்கோ அண்ட் சிடி ஸ்கேன் அதை யூஸ் பண்ணி அது ரெண்டுமே கேத்லாபில் வந்து பார்த்து வால் சரியாக பொருந்தினதுக்கப்புறம் அதை எடுத்தது. தேர்ட் மேஜர் ப்ராப்ளம், இந்த வால் பொருத்தும் போது மூமெண்ட் ஒரு சைடு இல்லை ஒரு சைடு இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுக்கு அயோட்டிக் வால்வில் ஒரு பலூன் வச்சு இன்ஃப்ளேட் பண்ணி கிஸ்ஸிங் பலூன்னு சொல்கிறது, இங்கே ஒரு பலூன் இங்கே ஒரு பலூன், அப்போது ஓரியன்டேஷன் வில் பி டைரக்ட். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் இட்ஸ் பின் டன். கால் வழியாக டிரான்ஸ்கத்தீட்டர், டிரான்செப்டல், mitral valve in MAC, mitral annular calcium, with so much planning and 3D modeling. Patient is doing well. For 3 weeks ஆயிடுச்சு, she is at home. இந்த breathlessness எதுவும் இல்லை, நார்மலாக இருக்காங்க, நார்மலாக சாப்பிட முடியுது. மொபிலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டிபி ஸ்பைன் இருந்ததுனால ரொம்ப நாள் பெட்டில் இருந்தாங்க, இப்போது கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறது நடக்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க.
but breathlessness complete illa. So this is the procedure. Surgical side or math side, if you need to ask any questions, you can ask. Challenge அப்படின்னு பார்க்கும்போது there is something called procedural challenge, there is something called cost challenge, and there is something called when it's first involved and the device use பண்றது. So operation as such procedure வந்து 4 hours ஆனது. Device பொறுத்து மட்டும் இந்த மேக் இன் இந்தியா டிவைஸ் மெரிலோட மைவால் யூஸ் பண்ணது. So they were good enough to give the valve for this procedure. Surgical team, Dr. Arun Kumar sir இருந்தாங்க. We also had perfusionists, everybody on place. Procedure as such பண்ணுறது step by step we had to do it very slowly. So அதனால it took 4 hours. Next time பண்ணும்போது it should be fine. We should be able to complete in less than 1 hour. Cost, sir? Total cost was around 16 to 18 lakhs. Insurance, government scheme cover? Insurance, all insurance will cover. Government scheme வந்து specific patients. We have to apply and get approval. So this can be done for younger patients also. Younger patients, usually surgery is the best option. If the patient is fit for surgery, still surgery is the best option. இது வந்து only for patients who cannot have surgery. So the 83 வயசுன்னு anesthesia தான் கொஞ்சம். ஆமா. So that is why we have the cardiac anesthetist. Dr. Nedumaran was there. In a cardiac anesthetist, specifically they are used to dealing with this kind of sick patients, elderly patients, and the induction ரொம்ப ஸ்லோவாக கொடுக்கணும். But இது general anesthesia தான் பண்ணது. Future we should be able to do it under local anesthesia and sedation. For aortic valve, transcatheter aortic valve பண்ணும்போது இப்போ increasingly about 80 to 90% local anesthesia sedation தான் பண்றோம். General anesthesia கொடுக்கிறது இல்லை. இந்த procedure gradually we will move into. So this procedure only for MAC issues or normal mitral valve problems also can be done, sir? Specific for MAC, you need something to hold the valve. So mitral annular calcium பண்ணும். மற்ற native mitral valve problem பார்த்தா mitral valve leak due to leaflet problem, mitral stenosis and rheumatic feverல வருது. Mitral stenosis without calcium இருந்தா balloon பண்ணா போதும். That is a routine procedure. Leak இருக்கிற patientsக்கு it's better to have surgery. ஏன்னா surgeons வந்து they'll be able to repair the leaflet, also reduce the annulus size. அது பெருசா இருந்தா அதை இது பண்ண முடியும். சில சமயம் அந்த கீழே வந்து கார்ட்ஸ்ன்னு சொல்றது அது அறுந்து போயிருக்கும். கார்டல் ரப்சர் இருந்தா they can put a new cord. So surgeons அது பண்றது எல்லாமே நம்ம we cannot do it with transcatheter. So specifically for MAC and specifically for severe MAC, if it is mild MAC or moderate irukka, surgery is still an option. But severe MAC in the மாதிரி elderly patients there is no option. This is a treatment. The patient had come out within 2 days, 3 days out of the Yes. this patient. So shifted out of ICU. But வயசானதுனால plus மற்ற issues இருந்ததுனால it took almost 1 hour to 1 to 2 weeks to recover. But இதுவே வந்து if there is patients who are like 65, 70 with severe MAC with no significant other issues, we should be able to get them out of the hospital within 2 to 3 days. அனைவருக்கும் எனது வணக்கம். First of all, I congratulate Dr. Anantharaman and the team for having done this world's first procedure. See, many times பார்த்தீங்கன்னா somebody comes with a heart issue, repeated issues வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ் ஒன்று இருக்கும். பட் இந்த மாதிரி இவங்க 83-year-old இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கப்ப it has to be customized for the individual patient. அதனால தான் we have the expertise of Dr. Ashik, அந்த breast cardiac imaging பண்ணிட்டு அந்த 3D மாடலிங்லாம் பண்ணுறதுனால தான் the outcome வந்து it's very good. See, 83 years old already for the past 10 years வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிசீசஸ் இருக்கப்போ மெனி டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு வந்து எதுக்கு நம்ம செலவு பண்ணோம் எதுக்கு பண்ணணும்னு இருக்கணும். பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ரிலேட்டிவ் ஃபார் சேயிங் தட் ஷி ஹாஸ் டு பி இண்டிபெண்டன்ட் ஈவன் அட் தி ஏஜ் ஆஃப் 83 அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளோட எக்ஸ்பர்டீஸ் அவைலபிள். அண்ட் ஆல்சோ அஸ் டாக்டர் அனந்தராமன் வாஸ் சேயிங் த ஹைப்ரிட் கேத் லேப் வி ஹேவ். ஹைப்ரிட் கேத் லேப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதனால் பண்ண முடியுதுன்னா எக்ஸ்பெர்டீஸ் டாக்டர் அனந்தராமன், டாக்டர் ஆஷிக், டாக்டர் சுந்தர் அவங்களோட எக்ஸ்பெர்டீஸ்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ வி கேன் சே தட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் எ சயின்டிஸ்ட் கைண்ட் ஆஃப் திங் வாட் யூ எக்ஸ்பிளைன். இட்ஸ் ஜஸ்ட் நாட் த டாக்டர் பட் எ சயின்டிஸ்ட், கார்டியாக் சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐ கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன். Please stay, sir. That will take one photo. Ayapan, sir. Magesh, come.
ma'am வந்துட்டு she's 83 years old. She's been in Kauvery as she's been in with our care for the past 10 years. From the time we knew her, like from 73 years. So initially she had CA breast, but that was done outside. அதுக்கப்புறம் she came for follow-up இங்க தான். Initially Dr. Jayaraman sir was a diabetologist and general physician. So every year she used to come with one problem. So அதுக்கப்புறம் she was detected with CA esophagus. அதுக்கும் she got her treatment done here in Kauvery. She had radiotherapy. அதுக்கப்புறம் when she came back she had spine TB following 2 years. Then even in COVID she was admitted because she had mucormycosis. So எது இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாது. Everything she had a problem. And then finally she came. இப்போ last 6 months she was coming almost every week. She used to be in the hospital for breathlessness. அப்படின்னா வீட்டில் வந்து அவங்களால ஒரு இடத்துக்கு கூட அவங்களால நகர முடியாது. அதர்வைஸ் ஷீ இஸ் வெரி அலர்ட். நல்லா பேசுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஷீ டென்ட் ஹேவ் எனி அதர் ப்ராப்ளம். பட் ஆனால் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. பட் மை கசின் பிரதர் ஹி வாஸ் வெரி பர்டிகுலர் தட் அம்மா ஹேஸ் டு பி இண்டிபெண்டன்ட். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ டெல்லிங் எவ்ரி வீக் ஐ கான் கம் டு த ஹாஸ்பிட்டல். கவிதா வருவாங்க, நல்லா ஆயிடுவாங்க, கூட்டிகிட்டு போவேன், திருப்பியும் வராங்க. ஸோ திஸ் இஸ் வென் டாக்டர் சுந்தர் சார் பார்த்துட்டு ஹி அட்வைஸ்ட் அஸ் ஃபார் த சர்ஜரி. Thank you, ma. So he had told that we can go for a sir சொன்ன மாதிரி procedure பண்ணிக்கலான்ட்டு. But அவங்க initially I was thinking they won't go for it. So I thought 83 years perhaps அவர் வந்து யோசிப்பாரு நான் நினைச்சேன். But thanks to my family, they were very much reassured with the cardiologist and the way it was explained to them, and I think the way it was approached, the way it was told, it really the full trust order, they went for the procedure. And I really thank the entire Kauvery team, Anantharaman sir, for the hope he gave us. And she's doing excellently now. வீட்டில் நல்லா she's absolutely fine, no breathlessness. That is அவங்களுக்கு இப்போ மூச்சே அந்த ஒரு இடத்துக்கு போகணும், சாப்பிடணும், டேபிளுக்கு போகணும், பாத்ரூம் போனோன்னா she is not having any problem. She is able to be mobile inside the house. And also I thank sir for the home care also. Our Kauvery home care is also doing an excellent job, and physiotherapy. Thank you, sir. Thank you very much.